மகா சிவராத்திரியோட பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மகா சிவராத்திரி எதற்காக நாம் கொண்டாடப்படுகிறது, இந்த நாளின் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, சிவபெருமான் தொடர்பான ஆச்சரியமான வரலாறு என்ன, முழுமையாக அறிந்து கொள்ள இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். மகா சிவராத்திரியோட வரலாறு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்குறோம். சிவலிங்கம் தோன்றிய நாளுன்னு நம்ம மகா சிவராத்திரியே சொல்கிறோம். அது எப்படி சிவபெருமான் சிவலிங்கமாக தோன்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறச்ச, ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்களுக்கிடையே ஒரு விவாதம் தோன்றியிருக்கு, யார் மிக உயர்ந்தவர் அப்படின்னு. அந்த சமயத்தில் அந்த விவாதத்தை தடுப்பதற்காக சிவபெருமான் ஒரு முடிவில்லா பிரகாசமான சிவலிங்கமாக தோன்றியிருக்கிறார். அதாவது ஜோதிர்லிங்கமாக காட்சியளித்திருக்கிறார். அந்த ஜோதிர்லிங்கத்தை பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் அடியும் முடியும் காண்கிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய